ஆறாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் அலகு 3 சிந்துவெளி நாகரிகம். கற்றல் நோக்கங்கள். சிந்துவெளி நாகரிகத்துக்கும் பிற சமகால நாகரிகங்களுக்கும் உள்ள தொடர்பை நாம் அறிந்து கொள்ள. அடுத்த கற்றல் நோக்கம், ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதை புரிந்து கொள்ளல். இந்த நாகரிக மக்களின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளல். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கிய இடங்களை கண்டறிதல். இந்த இடங்களை நில வரைபடத்தில் அடையாளம் காணுதல். காலக்கோடு. உலகின் தொன்மையான நாகரிகங்களின் காலத்தை அறிந்து கொள்வோம். மெசபடோமியா நாகரிகம் பரவி இருந்த காலம் கிமு 3500 முதல் 2000 வரை. சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த காலம் கிமு 3300 முதல் கிமு 1900 வரை. எகிப்து நாகரிகம் பரவியிருந்த காலம் கிமு 3100 முதல் கிமு 1100 வரை. சீன நாகரிகம் பரவியிருந்த காலம் கிமு 1700 முதல் கிமு 1122 வரை. மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம் மற்றும் சீன நாகரிகம் ஆகியவை நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களில் இருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாயின. மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினார்கள் தெரியுமா? வளமான மண், ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன. போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக இருந்தன. ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்திருந்தார். அவர் கிழக்கிந்திய கம்பெனியில ஒரு படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளராக இருந்தாரு. தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை அவர் கண்டார். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர் மற்றும் கோபுரத்தோட ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இந்த இடம்தான் ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம். 1856 லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடுறதுக்கு நிலத்தை தோண்டினப்போ அதிகமா சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதையில போடுற கல்லுக்கு பதிலா இதை பயன்படுத்தினர். 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள்.
1924இல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். தகவல் பேழை. நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிர்ஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வோம். அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறார்கள். எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மண் பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது என முடிவுக்கு வருகின்றனர். ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மையை பற்றி தெரிந்து கொள்வோம். சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும். நகரம் திட்டமிட்ட 2 பகுதிகளாக இருந்தது. ஹரப்பா நகரத்தின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள். மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமானது. அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்தன. நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. அப்பகுதியானது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது.
ஹரப்பாவின் தெருக்களும் வீடுகளும். தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக இருந்தது. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்தது. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும்படி இருந்தது. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணறையும் கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளிப்பறையும் இருந்தன. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகவும் இருந்தன. வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாக காணப்படுகின்றன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான ஆதாரமே எதுவும் கிடைக்கல. தெரிந்து கொள்வோம். கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏனென்றால் அவை வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை தாங்குபவை, நீரில் கரைவதில்லை. கழிவு நீர் அமைப்பு. கழிவுநீர் அமைப்பு சிறப்பார்ந்தது. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலுமே மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பும், வடிகால்கள் செங்கற்களை கொண்டு கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலம் முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. வடிகால்கள் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மின் சரிவை கொண்டிருந்தது. கழிவுப் பொருள்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளியில் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. ஹரப்பாவில் பெருங்குளங்கள் இருந்தன. இந்த பெருங்குளம் நல்ல அகலமா செவ்வக வடிவத்தில் இருந்தது. நகரின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்தது. நீர் கசியாத கட்டுமானத்துக்கு மிக பழமையான சான்று இதுதான். சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருக்க இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தது. சிந்துவெளி மக்கள் எவ்வாறு அன்போடும் அமைதியோடும் வாழ்ந்தார்கள் என்பதை அறிந்து கொள்வோம். சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. சிந்து சமவெளி மக்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றனர். கழுத்தணிகள், கையணிகள், காதணிகள், மோதிரங்கள், வளையல்கள் மற்றும் காலணிகள் முதலியவற்றை அணிந்தனர். தங்கம், வெள்ளி, சங்கு, செம்பு, சுடுமண், விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. தகவல் பேழை.
சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, சிந்துவெளி மக்கள் ஆவணம் செய்ய சிவப்பு நிற மணிகளை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்களை நிர்வகித்தது யார்? நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும், வணிகத்தை மேம்படுத்தவும், நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும், வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஓர் அதிகார மையம் இருந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர் நம்புகின்றனர். சிந்துவெளி மக்களின் தொழில். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை. எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருள்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர். அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்கள் இருந்துள்ளனர். சிந்து மக்களின் தொழில் கால்நடை வளர்ப்பாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயன்பாட்டை அறிந்திருந்தனர். மண்பாண்டங்கள். மண்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயிலிட்டு சுடப்பட்டன. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்கள். அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தனர். மட்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ண அழகிய வேலைப்பாடுகள் செய்தனர். அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்கள் மற்றும் வடிவியல் அமைப்புடன் காணப்படுகின்றன. சிந்துவெளி மக்களின் சமய நம்பிக்கை பற்றி அறிந்து கொள்வோம். சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடாக இருக்கலாம் என தெரிகிறது. சிந்துவெளி மக்களின் கலைத்திறனை பற்றி தெரிந்து கொள்வோம். பொம்மை வண்டிகள், தலை காலை அசைக்கக்கூடிய பசு பொம்மை, களிமண் பந்துகள், சிறிய பொம்மை, குரங்கு, அணில் பொம்மை, நாய், நடனமாடும் ஆண் போன்றவை கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகிறது. ஹரப்பா நகரத்துக்கு நடந்தது என்ன?
கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது, அழிய தொடங்கியது. அதற்கு கீழ்கண்டவை காரணங்களாக அமைந்திருக்கலாம் என வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். அந்த காரணத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால ஹரப்பா நாகரிகம் அழிந்திருக்கலாம். படையெடுப்புனால ஹரப்பா நாகரிகம் அழிந்திருக்கலாம். சுற்றுச்சூழல் மாற்றம், இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல் போன்றவை சூழ்நிலைகளாக அமைந்திருக்கலாம். சிந்துவெளி நாகரிகம். பொதுவான உண்மைகள். சிந்து சமவெளி நாகரிகம் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. உலகின் மிக பழமையான 4 நாகரிகங்கள்ல சிந்து சமவெளி நாகரிகம் தான் மிக பெரிய பரப்பளவுல அமைஞ்சிருந்தது. இதுதான் பெருசு. உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள். மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு. சுத்தம், சுகாதார உணர்வு மேலோங்கி இருந்தது. ஏன்னா சுகாதாரத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க கழிவுநீர் வடிகால் அமைப்பு படத்துல பாருங்க. அந்த காலத்திலேயே பிரம்மாண்டமான பாதாள சாக்கடை திட்டம் அவங்க அமைச்சிருந்தாங்க. கழிவுநீர் போக்குவரத்து மிக சிறப்பாக கழிவுநீர் மேலாண்மை செஞ்சிருந்தாங்க. அந்த கழிவுநீர் நகரத்தை தள்ளி வெளியே போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் தனித்தனியா அந்த கழிவுநீர் கால்வாய்கள் அமைச்சிருந்தாங்க. அந்த காலத்திலேயே கழிப்பறை வசதி பாருங்க. தனிப்பட்ட வீட்டுல கழிப்பறை வசதி. ஒவ்வொரு வீட்டின் குப்பையை வெளியே கொட்டுவதற்கு வசதியாக குப்பை தொட்டிகள் அமைப்பு இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறையாகும். கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. எப்பொழுது மனிதன் நிலையாக வாழ ஆரம்பித்தானோ அதுவே நாகரிகத்தின் தொடக்கமாக குறிப்பிடப்பட்டது. நாகரிகம் வளர ஆற்றங்கரைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்களும் சரியான கோணங்களின் ஒன்றையொன்று வெட்டுகின்ற அகலமான சாலைகளும் மூடப்பட்ட வடிகால் வசதிகளும் இருந்தன. மக்களிடையே வியக்கத்தக்க பொறியியல் திறனும் இருந்திருக்கின்றன.
மொஹஞ்சதாரோவில் காணப்படும் பெருங்குளமே உலகின் முதல் கட்டப்பட்ட பொதுக்குளமாகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு மேற்கில் பலுசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை இருந்தது. கிழக்கில் காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை பரவியிருந்தது. சிந்து சமவெளி நாகரிகம் வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரையும் தெற்கில் மகாராஷ்டிரா வரையும் பரவியிருந்தது. உலகம் அந்நாளி. கிமு 2500 குஃபு மன்னனால் கட்டப்பட்ட சுண்ணாம்பு கல்லால் ஆன கிசே பிரமிடு. இது ஒவ்வொன்றும் 15 டன் எடை உடையதாகும். நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகரட். இது மெசபடோமியா நாகரிகத்துல கட்டப்பட்டது. அது சுமேரியர் காலமாகும். அபு சிம்பல் என்பது எகிப்து அரசன் 2ஆம் ரமசேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடமாகும். இது எகிப்தில் அமைந்துள்ளது.